பாகிஸ்தான் ஒரு நன்றி கெட்ட நாடு. உனக்கு 80% சிந்து நதி தொகுப்பில் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம். நம்ம தண்ணியை குடித்து நம்ம சோத்தை தின்னு நம்ம நாட்டுக்கு எதிராக ரத்த ஆறு ஓடும்னு பேசக்கூடிய பாகிஸ்தானை ஆதரிக்கின்ற தீய சக்திகள், நீங்கள் உங்கள் நாக்கை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் இவர்களை அடக்குவார்கள் என்று நான் சொல்லிக்கிறேன். நான் கேட்குறேன், நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்களா? ப. சிதம்பரத்துக்கு கொஞ்சமாவது சட்ட ஞானம் இருக்கா? நான் கேட்குறேன், 1975 கோர்ட்டால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இந்திரா காந்தி யாரையும் கன்சல்ட் பண்ணாமல், கேபினட்டை கூட்டாமல் எமர்ஜென்சி அறிவித்ததை அன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு முதுகலும் இல்லாத இந்த கோழை ப. சிதம்பரம் இன்னைக்கு பேசலாமா? அரசியல் சட்டத்தின் எந்த பகுதி சிதைக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியால்? நீங்கள் 1.5 வருஷம் எல்லா அரசியல் கட்சியையும் எந்த விசாரணையும் இல்லாமல் ஜெயிலில் வச்சுருந்தீங்க. அன்னைக்கு வாயையும் நவத்வாரத்தையும் மூடிட்டு இருந்த கோழ சிதம்பரம் இன்னைக்கு பேசலாமா? இன்னைக்கு இருக்கிற மீட்டிங்கே நம்ம சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பாராட்டித்தான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தான் சட்டத்தை மதித்து நடக்குதுங்கிறதுனால சிதம்பரம் போன்ற கான்ஸ்டியூஷனல் கிரிமினல்ஸ், அரசியல் சட்டத்தை இந்திரா காந்தி சிதைத்த பொழுது கூட இருந்தவர் இல்லையா இவர்? அரசியல் சட்டத்தை சிதைப்பதற்கு உடன்பட்டு இருந்தவர் தானே. அந்த சிதம்பரம் இப்போ பேசலாமான்னு கேட்குறேன். நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயார் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அது என் பதில். புரியுதா? இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக பேசுவது இந்த நாட்டிற்கு ஆதரவான பேச்சாக கருத முடியாது யாராக இருந்தாலும். ஐ எம் வெரி ஃபர்ம். அதாவது ஊழல், ஊழல், போதை அரசாங்கத்தில் முதல் 2 விக்கெட்டுகள் விழுந்திருக்கின்றன. இன்றைக்கி பெரியசாமி கேஸும் கீழமை கோர்ட்டு விடுதலை பண்ணது தவறு என்று இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. போன வாரம் தான் துரைமுருகனுக்கு எதிராக வந்திருக்கு. அதனால் இன்னும் பல தலைகள் உருளும், பார்த்து ரசிப்போம். சார், தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறனால தான் வட மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கொள்ளையடித்ததாக சட்டசபையில் முதல்வர் பதில் கூறியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இந்த முதல்வர் நான் ஏற்கனவே சொன்னது தான், அவருக்கு புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா நீதிமன்றத்திலே ஒரு அமைச்சராக சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நீதிமன்ற தீர்ப்புகளால் வந்துருக்கிறத அவர் புத்தி சுவாதீனத்தோடு பேசுவார்னு நினைக்கிறீங்களா? புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு, உளறி கொண்டு இருக்கிறார் தமிழக முதல்வர். நான் சொல்றேன், உங்களை விட வெறுப்பு அரசியலுக்கு வேற யாராவது இருக்க முடியுமா? திராவிட இயக்கங்களின் மூலதனமே வெறுப்பு அரசியல். நீங்கள் ஹிந்து மத விரோதிகள். அப்போ நீங்கள் மதவாதம் பண்ணலையா? எம்பெருமான் ராமனின் படத்துக்கு செருப்பு மாலை போட்ட தீய சக்திகள் தானே திமுக. அந்த ஈவேராக்க தானே செலவச்சுன்னு இருக்கார் இந்த முதலமைச்சர். ஆகவே தமிழ்நாடு தான் முதல் மிகப்பெரிய மத வெறி அரசியல் இருக்கிறது. ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, தேசிய வெறுப்பு, இதை மூலதனமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூளையாக செயல்படும் ஸ்டாலின் அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது. இல்லை, ஏன்னா நீங்கள் உங்கள் ஆட்சி இருக்க போகிறதே 12 மாதத்துக்கு குறைச்சல். அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டியனா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனா தெரியலை, எனக்கு நான் சொல்ல முடியாது. 2 விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்து கேப்டன் விக்கெட்டே விழலாமா? கெஜ்ரிவாலா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ஊழல் டாஸ்மாக் ஊழல் கட்சி, அந்த ஆட்சி வெக்கம் இல்லையா? நீங்கள் போட்ட மனு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. வெக்கப்பட வேண்டாம் ஸ்டாலின்? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அதிகமாக பேசி கொண்டு இருக்கார். அதனால ஸ்டாலின் கொஞ்சம்
உங்க மரியாதை நீங்க காப்பாத்திக்கணும்னா அதிகம் பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. எது செல்வ பெருந்தொகையா? கே செல்வம்னு சொல்லுங்க சார். ஏன்னா ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் இவர் நம்பர் 1 அக்யூஸ்டா. அவர் பேர் என்ன போட்டிருக்கு? நான் கோர்ட்டு ரெக்கார்ட்லேருந்து சொல்றேன். கே செல்வம். நீங்க எங்கேருந்தோ ஒரு பேரை சொல்றீங்களே. கே செல்வம் என்ன சொல்லியிருக்காரு? ஐயா, நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள், விஷயம் தெரிஞ்சவங்க. நீங்க எங்கிட்ட இதை கேட்கறதா இல்லை செல்வ பெருந்தொகைகிட்ட போய் கேட்கறதா? ஏன்னா நீட்டு பில் கொண்டு வந்தது 2010. ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் நடந்தது 2013. அப்போ யார் ஆட்சியில் இருந்தது? இவருக்கு தெரியாது. காரணம் என்ன? புதிய பாரதம், புதிய தமிழகம், பகுஜன் சமாஜ் பார்ட்டி, விசிகே, இந்த 4 முடிஞ்ச 5வது கட்சி 5 கட்சி தாண்டி அம்மாவாசை அன்னைக்கு இவர் காங்கிரஸில் இல்லையே. அப்போ இவருக்கு எப்படி தெரியும்? அதனால் இந்த கட்சி தாவிண்டே இருக்கிற காமால கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. 2010 நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஹெச் ராஜா தப்பாக சொன்னான்னா கேட்கலாம் நீங்கள். 2010 திராவிட முன்னேற்ற கழகத்தின் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த்து காந்தி செல்வம் தான் நீட்டு மசோதாவை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தது. 2013 முதல் நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது. இது 5 கட்சி அமாவாசைக்கு தெரியாது. அதனால அவர் சொல்றார். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.